வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே, வரக்கூடிய தை மாதத்தில் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோ பதிவில் வந்து நாம் இப்போ பார்க்க போகிறோம். முதலாவதாக புதன் பகவானை வந்து பார்ப்போம். உங்களுடைய ராசி மேலே தான் இருக்கார். அதனால் உங்களுக்கு பயண அலைச்சல்கள் வந்து நிறையா இருக்கும். ஏதாவது ஒரு நல்ல விஷயங்களுக்காக கெட்ட விஷயங்களுக்காகவோ அங்கிட்டு எங்கிட்டாவது போயிட்டு வர மாதிரியான ஒரு சூழ்நிலை வரும். இதனால் வேலையை கூட நம்மளால் சரியாக கவனிக்க முடியாது, தொழிலை கூட சரியாக கவனிக்க முடியாது. ஸோ வேலைக்கு லீவ் போடுவோம், தொழில் பண்ணுனா அந்த தொழில் ஸ்தாபனங்களுக்கு வந்து லீவு விடுற மாதிரியான ஒரு சூழ்நிலை எல்லாம் கூட வரும். இது எத்தனை நாளைக்கு இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா, தை மாதம் 6ஆம் தேதி வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு அலைச்சல் திருச்சல் இருக்காது. அதே மாதிரி தை 6 வரைக்கும் பிரிஞ்சிருந்த சொந்தங்கள் வந்து ஒன்று சேர்க்கணுங்கிற எண்ணங்கள்லாம் உங்களுக்கு வரும். முயற்சி பண்ணால் நடக்கும். அதே போல் கல்வி சம்மந்தப்பட்ட எண்ணங்கள் வரும். மறுபடியும் மீண்டும் விட்ட கல்வியை மறுபடியும் நமக்கே தொடரணும்னு தோணும், புதுசாக படிக்கணும்னு தோணும். இல்லைன்னா பிள்ளைகள் பற்றிய கல்வி அல்லது பிறர் பற்றிய கல்வி சம்மந்தப்பட்ட எண்ணங்கள் வரும். அதே மாதிரி ஒரு சிலருக்கு இந்த சுளுக்கு பிடிப்பு அந்த மாதிரியான சூழ்நிலைகள் வந்து வரதுக்கூடிய சந்தர்ப்பம் கொஞ்சம் இருக்கும் தை 6 வரைக்கும். சூரியனை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு நல்லா தான் இருக்கார். 2ல் சூரியன் இருக்கிறது நல்லது தான். அப்போ வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். வேலையில் இருக்கிறவங்களுக்கு அந்த பதவி உயர்வு, சம்பள உயர்வெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நல்லா கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வர வேண்டிய பணம் ஏதாவது வரும். நிலுவையில் எந்த பணம் இருந்தாலும் அது கிடைக்கிறதுக்குடைய சந்தர்ப்பங்கள் வந்து இருக்கும். நீங்கள் பணம் வர்றதுக்காக ஏதாவது ஒரு வழியில் முயற்சி பண்ணிங்கன்னா அந்த காரியங்கள் வந்து நடந்து உங்களுக்கு பணத்தை வந்து வர வைக்கும். அப்போ பொருளாதார சூழ்நிலைகள் இந்த மாதம் தை மாதம் நல்லா இருக்கும். கடன் காட்சிகள்லாம் அடையும். கடன் தொந்தரவுகள் எல்லாம் விலகக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குங்க. 3வது இடத்துல சனி இருக்குது. 3வது இடத்துல சனி இருக்கிறது வந்து ஒரு சிலருக்கு இடம் விட்டு இடம் மாற்றி விடும். இப்போ ஊர் விட்டு ஊர் மாறுறோம்ல, அந்த மாதிரி மாறுறது, அல்லது நாடு விட்டு நாடு மாறுறது, அந்த மாதிரிலாம் வரும். அதே போல் தாயாருக்கு வந்து பாதிக்கும், உடல் நலத்தை பாதிக்கும். தாயாருக்கு அடிக்கடி மருத்துவ செலவுகள் ஏதாவது வரதுக்கூடிய சந்தர்ப்பங்கள் வந்து இருக்கும். அதே மாதிரி ஒரு சிலருக்கு சொத்து சுகத்தில் வந்து ஏதாவது விரைய செலவுகள் வந்து ஏற்படும். ஒரு சிலருக்கு ஒரு சொத்தை கொடுத்துட்டு இன்னொரு சொத்து வாங்குற மாதிரி வரலாம், அல்லது சொத்துக்களில் பராமரிப்பு செலவு மாதிரி வரதுக்கூடிய அமைப்பு இருக்குது. அதே மாதிரி உங்களுடைய சகோதர சகோதரிகள் இருந்தால் அவங்களோட வந்து கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறதுக்குடைய ஒரு அமைப்பு உங்களுக்கு வந்து இருக்குங்க. சனி 3வது இடத்துல இருக்கிறது ஒரு சிலருக்கு வாகனங்கள்லாம் வேணும்னா கூட கொடுக்கும். வாகனம் வாங்கணுன்னா நீங்கள் தாராளமாக வந்து வாங்கிக்கலாம். அதே மாதிரி சுக்கிர பகவானை பொறுத்தளவுக்கு 3வது ராசியில் தான் இருக்கார். தை மாதம் 15ஆம் தேதி வரைக்குமே உங்களுக்கு நன்மையை கொடுப்பார். தை 15க்கு அப்புறம் சுக்கிரன் 4வது ராசிக்கு போயிடுவார். அப்போ ஒரு சிலருக்கு வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்கும், வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கும், அல்லது வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் வாங்கணும்னு நினைக்கிறோம்ல, அதெல்லாம் வாங்கி தரும். எலக்ட்ரானிக் பொருளெல்லாம் வாங்கி தரும். அதனால் இந்த தை மாதம் வந்து உங்களுக்கு ஒரு சிறப்பான மாதம் தான். ஆனால் 4வது இடத்துல ராகு இருக்கிறது ஒரு தொந்தரவு. 4வது இடத்துல ராகு இருக்கிற போது ஒரு சிலருக்கு இந்த விவசாயம் சரியாக விளையிறதில்ல. அதே மாதிரி ஆடு மாடுகள் செழிக்க மாட்டேங்குது. நம்ம வீட்டில் இருக்கிற ஆடு மாடுகளையோ பொருள் பொட்டுகளையோ அல்லது ஏதாவது ஒரு சொத்து பத்துக்களையோ அடுத்தவங்ககிட்ட நம்ம கொடுக்குற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வந்து வந்துடுது. இது ஏப்ரல் வரைக்கும் தான். ஏப்ரலுக்கு அப்புறம் உங்களுக்கு சொத்து சுகத்துல எல்லாம் பிரச்சனைகள் வந்து வராது. அதே மாதிரி சொத்தையோ பொருளையோ யாருக்காவது கொடுக்கணுங்கிற ஒரு அவசியம் வராது. அதே மாதிரி உங்களுடைய தாயார் இருந்தால், தாயாரை இவ்வளவு நாள் பிரிஞ்சிருந்தோம்னா தாயார் கூட சேர்த்து வச்சிரும். அதே மாதிரி தாயார் கூட இவ்வளவு நாள் இருந்துக்கிட்டே இருந்தோம்னா தாயார்கிட்ட இருந்து நம்மளை பிரித்து வைக்கும். ஒரு சில நேரம் தாயாரை விட்டு பிரிஞ்சு எங்கேயாவது வேலைக்கு போயிடுவோம், அல்லது தாயார் கூட வந்து கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டுரும், சண்டை சச்சரவு வந்துடும். இல்லைன்னா தாயாருக்கு வந்து கொஞ்சம் உடல் நலத்தை வந்து பாதிச்சிடும். ஸோ இதுவும் 2025 ஏப்ரல் வரைக்கும் தான் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த மாதிரி இருக்காது. அதே மாதிரி குரு பகவானை பொறுத்தளவுக்கு 6வது ராசியில் தான் இருக்கார். பொதுவாக குரு 6வது ராசியில் இருந்தால் கடன்கள் அடையும். அந்த விஷயத்தில் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும். ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்ம கடன் அடையாதுன்னு கூட நினைப்போம், ஆனால் திடீர்னு பார்த்தோம்னா கடன் அடைஞ்சிடும். அடையிறதுக்குடைய வழிகள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி கடன்காரவங்கனால இருக்கிற தொந்தரவுகள் இருக்காது, அந்த டார்ச்சர் அதெல்லாம் வந்து விலகிடும். ஒரு சிலருக்கு மட்டும் பொருளோ அல்லது நகை அல்லது காசு ஏதாவது ஒரு விஷயத்தில் கொஞ்சம் விரயமாகணுன்னு இருக்கும். பணத்தை வந்து யார்கிட்டையும் கொடுக்கக்கூடாது. பணத்தை கொடுத்தோம்னா வாங்க முடியாது. அதே மாதிரி நகையை கொடுத்தாலும் வாங்க முடியாது, நகை தொலைஞ்சு போயிடும். அதே மாதிரி வீட்டில் வந்து பொருள் பட்டை பார்த்து வச்சுக்கணும். இல்லைன்னா யாராவது வந்து திருடிட்டு போகிறதுக்குடைய சந்தர்ப்பங்கள் வந்து இருக்கும். எதையாவது ஒன்று திருடிட்டு போயிடுவாங்க, சரியா? அதே போல் இப்போது குரு வந்து 6வது இடத்துல இருக்கிறது உங்களுக்கு நோய் நொடிகளை வந்து குறைக்கும். நோய் நொடிகள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் தீர்றதுக்குடைய அமைப்புகள் வந்து உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய பிள்ளைகளுக்கு மட்டும், மூத்த பிள்ளைகளுக்கு மட்டும் கொஞ்சம் உடல் நலக்குறை ஏற்படுறதுக்குடைய ஒரு அமைப்பு கொஞ்சம் இருக்குது.
கேது பகவானை பொறுத்தளவுக்கு 10வது ராசியில் தான் இருக்கார். அதனால் ஒரு இடத்துல ஒரு சிலரை வேலை பார்க்க விட மாட்டார். இடம் விட்டு இடம் மாற்றுறதுக்கான சூழ்நிலைகள் ஏப்ரல் வரைக்கும் இருக்கும். அஷ்டமஸ்தானத்தில் தான் செவ்வாய் இருக்குது. பொதுவாக 5ஆம் அதிபதி 8ல் இருக்கக்கூடாது. 5ஆம் அதிபதி 8ல் இருந்தால் பிள்ளைகளுக்கு ஏதாவது உடல்நல பாதிப்பு வந்துடும், இல்லைன்னா ஏதாவது கீழே விழுந்துருவாங்க. அதே மாதிரி நமக்குமே ஏதாவது கீழே விழுகிறது, அடிபடுறது, காயங்கள் ஏற்படுறது, புண்ணு வர்றது, ரத்தம் வர்றது, அப்படி தான் இப்போ வரைக்கும் இருக்குது. இது வந்து தை மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் அந்த மாதிரி இருக்கும். தை 5க்கு அப்புறம் அந்த புத்திர தோஷம் வந்து விளையிடும். அதே மாதிரி இந்த நோய் நொடி அப்படிங்கிறதெல்லாம் விளையிடும். ஆனால் செவ்வாய் தோஷம் கொஞ்சம் இருக்கும். அதனால் உங்களுடைய கணவன் அல்லது மனைவி இருக்காங்கல்ல, அவங்களோட ஏதாவது கருத்து வேறுபாடு, சண்டை சச்சரவுங்கிறது வந்து வரலாம். உங்களுடைய கணவன் அல்லது மனைவிக்கு அவங்க உறவினர் வழியில் ஏதாவது ஒரு வகையில் கோபதாபத்தை ஏற்படுத்துகிற மாதிரி அல்லது கவலைப்படுற மாதிரி ஏதாவது ஒரு சில விஷயங்கள் வந்து அவங்களுக்கு வந்து நடக்கும். அதனால் அவங்க வந்து எப்பயுமே கொஞ்சம் டென்ஷனாக இருப்பாங்க. நாம் ஏதாவது சொல்லப்போனால் அவங்களுக்கும் நமக்கும் கண்டிப்பாக அந்த சண்டை சச்சரவுன்னு வரும். ஆனால் அது பெரிய லெவலில் வந்து ஒன்றும் பாதிக்காது. அதே மாதிரி ஒரு சில வீட்டில் வந்து இந்த தகாத உறவுகள் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி கூட வந்துடும். அப்படி தகாத உறவு வந்துச்சுன்னா அதில் கூட நமக்கு சண்டை வரும்ல கணவன் மனைவிக்குள்ளே. அப்படி ஒரு அமைப்பு கொஞ்சம் இருக்குது. ஆனால் அதெல்லாம் ஒரு மாதம் 2 மாதம் தான் இருக்கும். தை மாதம் மாசி மாதம் வரைக்கும் வேணா அப்படி இருக்கும். அதுக்கப்புறம் அப்படிலாம் இருக்காது. உங்களுக்கு அந்த கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற உறவுகள் எல்லாம் சரியாக இருக்கும். இப்போ கடந்த காலத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய பேர்த்துக்கு கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வந்துச்சு, நிறைய பேருக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சு, லவ் பண்ணுறவங்களாம் நிறையா பிரிஞ்சாங்க, அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. இப்போ வந்து அந்த லெவலுக்கு பிரச்சனை கிடையாது. கொஞ்சம் கருத்து வேறுபாடு வரும், சண்டை வரும்னு மட்டும் இருக்குது. அது ஒரு 2 மாதத்துக்கு தான், அப்புறம் மாறிடும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். ஆக இந்த தை மாத கிரகநிலைகளை பார்க்குற போது தனுசு ராசிக்கு நல்லா தான் இருக்குது. அதனால் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சிறப்பான மாதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.